நம்மேல் இருக்கிற அபிஷேகம் மிக பெரியது. நாம் நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமையை உணராமல், இல்லை அந்த அபிஷேகத்தின் திட்டத்தை உணராமல் நாம் ஓடிட்டுருக்கோம். நிறைய நேரங்களில் நம்ம புறஜாதிகள் கவனிக்கிறாங்க, ஆண்டவரை அறியாதவங்க நம்மளை கவனிக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறவங்க நம்மளை கவனிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விசேஷத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு விசேஷத்தை, ஒரு ஸ்பெஷல் அவங்க பார்க்குறாங்க. நம்மை குறித்து சிலர் ஒரு நிதானம் பண்ணுவாங்க. இவரிடத்துல, இந்த ஊழியரிடத்துல, இந்த சகோதரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நிதானம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு தான் புரியல. நீங்கள் இஸ்ரேல் மக்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக நடத்தி வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கொண்டு வந்து வச்சார். நல்ல வாழ்க்கை கொடுத்தார், நல்ல வீடுகளை கொடுத்தார், மரம் செடி கொடி எல்லாம், என்னது தோட்டம் துறவு எல்லாம் கொடுத்தார். ஆனால் அவங்க அதை ஒழுங்காக இல்லை. ஆனால் அவங்க அதை சரியாக கவனிக்கலை, சரியாக அதை பராமரிக்கலை, சரியாக பாதுகாத்துக்கலை. அந்த சுதந்திரத்தை தப்பாக உபயோகப்படுத்தினாங்க. இப்படி இருந்த காலகட்டங்களில் தான் எரேமியா தீர்க்கதரிசனம் எழுதுறார், நிறைய உரைக்கிறார், ஏசாயா எழுதுறார். இந்த காலங்களில் தான் இவங்க எழுதின தீர்க்க தரிசனம், இவங்க உரைத்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம் வெளியே இருக்கிற நேபுகாத்நேச்சர் கவனிச்சுட்டு இருந்தார். யார் கவனிக்கிறாரு? நேபுகாத்நேச்சர் கவனிச்சார். அவரு கூப்பிட்டு எரேமியா கிட்ட கேட்குறாரு, என்னை பற்றி கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்குறாரு. அப்படின்னா எரேமியாவின் மேலே இருக்கிற அபிஷேகம் யாருக்கு தெரியுதுன்னா நேபுகாத்நேச்சருக்கு தெரியுது, வெளியே இருக்கிறவனுக்கு தெரியுது, ஆனால் கூட இருக்கிற ஆளுக்கு தெரியல. அப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவன் நம்ம மேலே ஒரு விசேஷமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறா. உங்கள் மேலே ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹிந்துவாக இருந்திருக்கலாம், இல்லை பிறப்பு கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் ஆல்ரெடி உங்கள் மேலே ஒரு பிளானை வச்சு தான் உங்களை இந்த பூமியிலேயே கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை அபார்ஷன் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கலாம், இல்லை இந்த குழந்தை வேண்டான்னு நினச்சிருக்கலாம், இது தண்டத்துக்கு ஊரை சுற்றுதுன்னு நினச்சிருக்கலாம், இது உருப்பிடுமா, என் குடியை கெடுக்கிறதுக்கு வந்திருக்குன்னு கூட நினச்சிருக்கலாம், வேண்டான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று, தேவன் ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை, என் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்து தான் பிறக்க வைத்தார். அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆல்ரெடி ஏற்கனவே அதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தார். தேவன் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணவில்லை, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து வைக்கல. நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நீங்கள் தாயின் கருவில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை உடையவங்களாக தான் இருக்கிறோம்.